வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்றைக்கி ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு ஒரு பொதுப்படையான ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். யூஸ்வலாக எல்லாருக்கும் வந்துட்டு சந்திரன் நின்ற ராசியும் அப்புறமேட்டு லக்னமும் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குங்க. அது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசியை வந்து லக்னமாகவும் லக்னத்தை வந்து ராசியாக வந்துட்டு பார்க்குறாங்க. யூஸ்வலாக என்ன ராசின்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது உங்களுடைய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் வந்துட்டு நிற்கிறாரோ அதன் அடிப்படையாக கொண்டது வந்துட்டு உங்களுடைய ராசி. சப்போஸ் வந்துட்டு கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்தால் அவர் வந்து ரிஷப ராசியாக வந்துட்டு கன்சிடர் பண்ணுறோம். அதாவது ஒரு ராசிக்கு வந்துட்டு 9 பாதங்கள். ஸோ 9 பாதங்களில் வந்து எந்த பாதத்தில் இருக்காரோ அதன் அடிப்படையில் வந்துட்டு நம்ம ராசியை வந்துட்டு நிர்ணயிக்கிறோம். இந்த ராசினால் என்ன யூஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா, ராசி வந்துட்டு ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை கொடுக்கும். சந்திரன் வந்துட்டு அவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்களை வந்துட்டு குறிக்கிறது வந்துட்டு சந்திரன். அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய ஜென்ரல் ஹாரோஸ்கோப்பில் வந்துட்டு உங்களுடைய தசா புக்தியை வந்துட்டு கண்டறியறதுக்கு வந்துட்டு இந்த சந்திரன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். லக்னன்றது வந்துட்டு உங்களுடைய சூரியனுடைய உதய நாழிகையை வச்சுட்டு கணக்கீடு பண்ணுறது தான் லக்னம். அதாவது ஒரு நாளைக்கு வந்துட்டு 12 லக்னத்தையும் வந்துட்டு இந்த சூரியனுடைய உதய அடிப்படையில் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது தான் வந்துட்டு லக்னம். அதாவது ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் என்ற முறையே வந்துட்டு 24 மணி நேரத்துக்கு வந்து 12 லக்னத்தையும் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து இந்த டைம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சித்திரை மாதம் 1ஆம் தேதி வந்துட்டு 6 மணிக்கு பிறந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பாக மேஷ லக்னத்தில் தான் பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த சித்திரை 1ஆம் தேதி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு 9 மணிக்கு பிறந்திருந்தாங்கன்னா அடுத்த லக்னமாக, அதாவது ரிஷப லக்னம் அங்கே இருப்பாங்க. அதாவது சூரியனுடைய அடிப்படையாக கொண்டது வந்து லக்னம். இந்த லக்னம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லக்னம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லக்ன புள்ளின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த லக்னத்தை வச்சு தான் நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய லைஃப் என்ன மாதிரி ஒரு பாத்தில் போகுதுன்றது கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு உதவுது தான் இந்த லக்னம். நீங்கள் எப்படிப்பட்டவங்க, என்ன படிக்க போகிறீங்க, உங்களுடைய குழந்தைகள் என்ன மாதிரி இருப்பாங்க, உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், உங்களுடைய நோய், எதிரி, பணம், புகழ் எல்லாத்தையும் வந்துட்டு கண்டறியறதுக்கு வந்துட்டு லக்னம் யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு லக்ன புள்ளியை வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு சில பேருடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து நான் லக்ன புள்ளியை சேஞ்ச் பண்ணுறேன்றது சொல்லுவாங்க. அப்படிலாம் லக்ன புள்ளியெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒருத்தருடைய டைம் வந்து பிறந்துட்டாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸட் டைமாக தான் இருக்கும். அந்த ஃபிக்ஸட் டைமில் வந்துட்டு வானிலையில் வந்துட்டு எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்கோ அது உங்களுடைய ஜாதகமாக நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த லக்ன புள்ளியை வந்துட்டு யூஸ்வலாக யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அது ஒரு ஃபிக்ஸடான ஒரு விஷயம். இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட நான் ஒரு ஷேர் பண்ணிக்கணுன்ற விரும்பினேன். மேலும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு மற்ற ஒரு சிறு தகவலோடு ஜாயின் பண்ண விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.